Hello my people, welcome back to my YouTube channel. And in this channel நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படினு சொன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐ tap பண்ணிக்கோங்க. அப்பதான் future என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு notification வரும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடியோ மேடலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நம்ம கிளம்பும் போது நம்மளுக்கு வர பெரிய ப்ராப்ளம், அதுவும் கேர்ள்ஸ்க்கு மேக்கப் போட்டு கிளம்புற கேர்ள்ஸ்க்கு வந்து பெரிய ப்ராப்ளம்னா அந்த விங் லைனர், குட்டி விங் லைனர் போடுறது. அது மட்டும் கொஞ்சம் தப்பா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா நம்ம திருப்பி அந்த மேக்கப்லாம் அழிச்சிட்டு திருப்பி மேக்கப் போட்டு திருப்பி அந்த விங் லைனர் போடணும், செம்ம டென்ஷன் ஆயிடும். ஸோ நானும் அந்த டென்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நானும் சொல்கிறேன். ஓகே, அந்த விங் லைனரை எப்படி எனக்கு ஈஸியாக போடுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து எந்த ஒரு பெரிய காஸ்ட்லி லைனர்லாம் நான் எடுக்கல, டாஸ்லரோட லைனர் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்கெட்ச் லைனர் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னைக்காக மெயினாக வந்து எல்லாருமே லைனர் வந்து லிக்விட் லைனர் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இன்னைக்கு லிக்விட் லைனர்லேயே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அண்ட் இன்னொன்று பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எடுத்தோடனே இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து போடுவீங்க, கரெக்டாக இங்கே இருந்து இப்படி போடுவீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அதுதான், அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த விங் கரெக்டாக வராது. வரவங்களுக்கு ஓகே, நான் விங் கரெக்டாக வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி போடாதீங்க. எடுத்த உடனே இந்த லாஸ்ட்ல போயிடுங்க. இந்த லாஸ்ட்ல இருந்து இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி விங் வந்து கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க திருப்பி இங்க இருந்து இப்படி கொண்டு போக கூடாது, இந்த லாஸ்ட்ல இருந்து இப்படிதான் கொண்டு போகணும். அப்படி வரும்போது உங்களுக்கு அந்த விங் லைனர் வந்து கரெக்டா வந்துடும். ஓகேவா? அவ்வளவுதான், நம்ம பெர்ஃபெக்டா வந்து இந்த லைனர் போட்டுட்டோம். உங்களுக்கு பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பெர்ஃபெக்டா லைனர் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், நீங்களும் இதே மாதிரி லைனர் போட ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் ஈஸியா வரும். அண்ட் வராதவங்க ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல விங் லைனர் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு குட்டி அண்ட் ஷார்ட் வீடியோவா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இனிமே வந்து உங்களுக்கு விங் லைனரும் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோவை ரெகுலரா பாருங்க, நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே, பியூட்டி டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் டாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்.